ஜனவரி 15, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. உங்கள் உள்ளத்தின் ஏக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார், உங்களுக்கு நிறைவான நன்மையை தருவார். The Lord sees the longing of your heart. He will give you complete benefit. யோவான் 14:18. John chapter 14 verse 18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உங்களை திக்கற்றவர்களாக விட்டு செல்லுவதில்லை என்று கூறுகின்றார். திக்கற்றவர்கள் என்பதற்கு வழி தெரியாதவர்கள் அல்லது யாரும் இல்லாதவர்கள் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு தாயாக தகப்பனாக இருந்து உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் நிறைந்த பாதையில் உங்களை வழிநடத்துகிறார். அவரே நிரந்தரமானவர். அவருடைய கரத்திலே உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். I will not leave you as orphans. I will come to you. My dear brothers and sisters, Jesus Christ says that He will not leave you despondent. Jesus Christ is your mother and father and guides you on the path of peace and happiness. He is eternal. Place yourself in His arms. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இப்பொழுது கூட என்னோடு கூட இணைந்து செபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, அந்த நாளிலும் ஆண்டவர் நீ தந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே அப்பா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி அப்பா, உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி ஆண்டவரே நீ தந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் போதுமானவராக இருந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேனே, எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு துணையாக யாருமே இல்லையே, என்னை பார்ப்பதற்கு யாருமே இல்லையே, எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே அப்பா, நம்முடைய பிள்ளைங்கள் யாரெல்லாம் ஆண்டவரை கலங்கி இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் நீர் ஆண்டவரை அரவணைத்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் முத்தமிட்டரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. மகனே மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளை நீர் தேற்றியறல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு திக்கற்ற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆண்டவரை ஆசீர்வதியும், நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இருக்கிறீர் என்ற நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறேன். இந்த உலகத்திலே ஆண்டவரே நான் தனிமையா இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே யார் யார் ஆண்டவரே புலம்புகிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் நீர் ஆண்டவரா வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக நீர் அவர்களோடு கூட இருப்பதை அவர்கள் உணரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் பாதுகாப்பு நீர் வைத்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் ஆண்டவரே. திக்கற்ற ஆண்டவரே விதவைகளாக ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளாக ஆண்டவர் இந்த உலகத்திலே அப்பா பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய கருணையை நீர் வைத்து அவருடைய வாழ்விலே நீர் ஆண்டவரே நீர் போதுமானவராக இருந்து அவருடைய வாழ்வில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராதபடிக்கு நீர் ஆண்டவரே அவளுக்கு பாதுகாவலராக இருந்தவளை நீர் வழி நடத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்திற்காக ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்களோ அந்த ஏக்கத்தை எல்லாம் கர்த்தர் நீர் ஆண்டவரே அவளுக்கு நிறைவாக்கி அருள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ளத்தின் பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் நீக்கி அருள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் இருந்து அவளை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நன்மையை தருகிறவர், உடைய பிள்ளையுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் நன்மையை தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளை நீர் ஆதரிப்பவராக இருக்கிற ஆண்டவர் நீர் ஆதரித்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அவளுக்கு ஒரு வல்ல ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை ஆண்டவரே அவர்கள் உள்ளத்தில் ஆண்டவரை விதைக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே பலவீனத்தின் மத்தியிலே அப்பா நோயோடு ஆண்டவரே படுக்கையிலே ஆண்டவரே அப்பா ஜெபித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட நோய்கள் இருந்தாலும் பலவீனங்கள் இருந்தாலும் அந்த பலவீனங்களை கர்த்தர் மாற்றி போட்டு நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தினை
கட்டளையிட்டறல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்திலே ஆண்டவரே அப்பா யார் யாருக்கு ஆண்டவரே அப்பா டெலிவரிக்காக காத்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவரே அப்பா நார்மல் டெலிவரி நடக்கும்படியாக நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அந்த குட்டி பிள்ளைகளை குட்டி செல்வங்களை நல்ல முறையில் ஈன்றெடுக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் ஆண்டவரே இந்த நாட்களுக்காக ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிறார்களோ, யார் யார் அந்த நாட்களுக்காக காத்திருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதியும், அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. அந்த தாயின் கர்ப்பத்திலே இருக்கும்போதே அந்த பிள்ளை ஆண்டவரே பரிசுத்த ஆவினாலே நிரம்பிப்பட்டிருக்க ஆண்டவரே சரியான நேரத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அவர்கள் பெற்றெடுக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நார்மல் டெலிவரி நீர் ஆண்டவரே வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஆண்டவரே பிரச்சனைகளை வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமா யார் யார் எந்தெந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறார்களோ, அவளுக்கு என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களை நீர் வாய்க்க பண்ணும். இந்த நாளிலும் கத்து நீர் ஆண்டவரே அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நீர் செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீ தருகிற சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நன்மைகளையும் எல்லாவற்றையும் பெற்றுக்கும் பிள்ளைகள் ஆண்டவரே சுகபோகமாய் மகிழ்ச்சியோட கத்தருக்குள்ளாக வாழ்ந்து மகிழ்ந்திருக்க நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக பதிலை தருவதற்காக நம்முடைய ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலை நிறைவாய் தந்து அவளை வழிநடத்துவதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய ஆவினால் நிறைத்த பெரிய காரியங்களை செய்து எல்லா நன்மைகளையும் தந்து நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை நீர் பெற்று வாழும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷ நாட்களை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அநேக நன்மைகளை பெற்று வாழும்படியாக கிருபை தாரும். காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.